திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளதுதான் இந்த சிறப்பு வாய்ந்த தாடிக்கொம்பு என்கிற ஊர். இந்த ஊர்ல உள்ள கோவில்ல மிக நுண்ணிய வேலைப்பாடுகள் நிறைந்த சிற்பங்களோடு அழகாக காட்சியளிக்கிறது. இங்கு மூலவர் சௌந்தரராஜ பெருமானும் சௌந்தரவல்லி தாயாரும் ஆவர். இவர்களுடன் இரட்டை விநாயகர், அயக்ரீவர், சக்கரத்தாழ்வார், தன்வந்திரி, லக்ஷ்மி நரசிம்மர்னு ஆகிய தெய்வங்களும் அருள் பாலிக்கிறாங்க. மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னா, சிவன் கோவில்ல மட்டுமே இருக்கும் பைரவர் இந்த பெருமாள் கோவில்ல ஸ்வர்ணாகர்ஷண பைரவராக இருந்து கோவிலையும் பெருமாளின் பொக்கிஷ அறையையும் காவல் காத்து வருகிறார்னு ஐதீகத்துல சொல்லப்படுது. இந்த பைரவரை தரிசித்து பிரார்த்தனை செய்தால் இழந்த சொத்துக்களை திரும்ப பெறவும் பொருளாதார சிக்கல்களை நிவர்த்தியும் செய்கிறார். மேலும் மன்மதன், ரதி மற்றும் கார்த்த வீரியார்ஜுனருக்கு இங்கு பூஜைகள் நடக்கின்றன. புகழ்பெற்ற 2 இசைத்தூண்களை தட்டினால் 7 ஸ்வரங்களாக எதிரொலிக்கிறது. வரலாறு: மண்டூகம் என்றால் தவளை என்று பொருள். சாபத்தால் தவளையாகிய மாறிய ஒரு முனிவருக்கு மண்டூக முனிவர்னு பெயர். அந்த மண்டூக முனிவர் தனக்கு சாப விமோச்சனம் கேட்டு மகாவிஷ்ணுவை நினைச்சு தவம் புரிகிறார். அப்போ அங்கிருந்த அசுரன் ஒருவன் அவரது தவத்தை கெடுக்கும் விதமா தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறான். அவனிடமிருந்து தன்னை காக்கும்படி மதுரையில் உள்ள கள்ளழகரை வேண்டுகிறார். அந்த பரந்தாமனும் அசுரனை அழித்து மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனமும் தந்து அவரோட வேண்டுதலுக்காக இத்தலத்திலேயே சௌந்தரராஜன் என்னும் நாமம் கொண்டு அருள்பாலிக்கிறார். இந்த கோவில் மதுரை அழகர் கோயிலுக்கு இணையான சிறப்பை பெற்றதாகும்.